யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி பதில் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கிறார். தமிழகத்துக்கான மத்திய அரசின் வெள்ள நிவாரண நிதி குறித்து அமைச்சர் உதயநிதி அண்மையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து அதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களது பாஷை எப்போதும் அப்படித்தான் இருக்கும். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்துத்தானே வருகிறோம். அரசியலில் முன்னுக்கு வர வேண்டும் என நினைக்கும் உதயநிதிக்கு நல்லது அல்ல என நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார் நேற்று. இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கிறார். அவரது தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். சிலரிடம் அண்ணா போல, சிலரிடம் கலைஞரைப் போல, சிலரிடம் கழக தலைவர்கள் போல பேசுகிறோம். எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில் தான் பேசியாக வேண்டியது இருக்கிறது என்றும், வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என மத்திய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறினேன். என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள். அடுத்த நாளே மத்திய அமைச்சருடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, அவர்கள் கோரியபடியே மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஷை குறித்து இன்று பாடம் எடுத்துள்ளார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியைத்தான் கேட்கிறோம். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ மத்திய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து தந்ததைப் போல அடித்து பேச வேண்டாம். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதையை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள். மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அவர்களே என உதயநிதி அவர்கள் இன்று கேட்டுக்கொண்டுள்ளார். நன்றி, வணக்கம்.